நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று 2025 வருடம் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி, குரோதி வருடம் தை மாதம் 13ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. யாரை வழிபடலாம்? சிவபெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்க்கலாம் வாங்க. மேசராசி அன்பர்களே, வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை புரிந்து கொள்வீர்கள். எதிலும் அறிவுபூர்வமாக செயல்படுவீர்கள். ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். எதிர்காலம் பற்றிய புதிய பாதைகள் புலப்படும். ரிஷபராசி அன்பர்களே, பயனற்ற விவாதங்களை தவிர்க்கவும். வாக்குறுதி அளிக்கும் பொழுது சிந்தித்து செயல்படவும். விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும். கொடுக்கல் வாங்கலில் பொறுமை வேண்டும். மிதுன ராசி அன்பர்களே, தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் குறையும். விவாதங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். தவறிய சில பொருட்கள் கிடைக்கும். கடகராசி அன்பர்களே, சமூக பணிகளில் புதுவிதமான அனுபவம் உண்டாகும். பழைய சிந்தனைகள் மூலம் நெருக்கடியான சூழல்கள் உண்டாகும். எதிலும் அவசரமின்றி பொறுமையுடன் செயல்படவும். எதிர்பாலின மக்கள் விஷயத்தில் நிதானத்துடன் செயல்பட வேண்டும். சிம்ம ராசி அன்பர்களே, மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உருவாகும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். அலுவல் பணிகள் சற்று குறையும். பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். கன்னிராசி அன்பர்களே, வியாபார பணிகளில் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்தின் வசதிகளை மேம்படுத்துவீர்கள். பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் உண்டாகும். புதிய வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். துலாம் ராசி அன்பர்களே, மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகளை புரிந்து கொள்வீர்கள். இணைய வழிகளில் வருமானம் மேம்படும். புதிய தொழில்நுட்ப கருவிகள் வாங்குவீர்கள். விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்கள் வழியில் ஒற்றுமை உண்டாகும். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள். உத்தியோக பணிகளில் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகங்கள் ஏற்படும். தனுசு ராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். பயனற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்ளவும். புதியவர்களிடத்தில் கவனத்துடன் செயல்படவும். உடன் பிறந்தவர்கள் பற்றிய புரிதல் மேம்படும். மகர ராசி அன்பர்களே, மனதில் இருக்கும் ரகசியங்களை மற்றவரிடம் பகிர்வதை குறைத்துக் கொள்வது நல்லது. வெளியூர் தொடர்பான பயணங்கள் கைகூடும். புலனாய்வு சார்ந்த விஷயங்களில் ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள். கும்பராசி அன்பர்களே, கால்நடை வளர்ப்பு துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். புதுவிதமான பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும். மனதில் எண்ணியிருந்த காரியங்கள் கைகூடும். வெளியூர் பயணங்களால் நன்மைகள் உண்டாகும். மீனராசி அன்பர்களே, நண்பர்கள் மனம் விட்டு பேசுவார்கள். வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். விலகி இருந்தவர்கள் திரும்பி வருவார்கள். உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள்.